friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்க அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா subscribe பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 துண்டு பட்டை எடுத்துர்க்கேன். அது கூடவே ஒரு 10 கிராம்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் இஞ்சி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தூள் எடுத்துக்கலாம். இந்த கறி குழம்பு கூட கொஞ்சம் முருங்கைக்காயும் முள்ளங்கியும் போட்டால் ரொம்பவே ருசி நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி 2 முருங்கைக்காயும் ஒரு 2 முள்ளங்கியும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தனியாக வேக வச்சு வச்சுக்கலாம். அது கூடவே நம்மளுக்கு ஒரு 4 தக்காளி பழமும் வேணுங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு கறி எடுத்திருக்கேன். அதை எலும்போடு கட் பண்ணி மீடியம் சைஸாக வச்சுருக்கோம். இப்போ ஒரு வடசட்டியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முள்ளங்கியும் முருங்கைக்காயும் ஒரு வடசட்டியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தனியாக வேக வச்சுக்கலாம். இன்னொரு வடசட்டியில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 துண்டு பட்டை, 10 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. லேசாக ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வரமிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வணக்கிக்கலாம். ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இந்த வரமிளகாய் தூள் மல்லித்தூள் கருகிராமல் பார்த்து நல்லா வணக்கி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறியை ஒரு குக்கரில் போட்டுக்கலாங்க. அது கூடவே நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 4 தக்காளி பழத்தை நல்லா பிசைஞ்சு விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை நல்லா மூடி வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா குழம்பு வேகட்டும். இப்போது ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு. நம்ம குழம்பு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த முருங்கைக்காயும் முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயும் முள்ளங்கியும் நம்ம முதலே குழம்புல சேர்த்தோம்னா அது ப்ரெஷர் குக்கரில் வேகிறப்போ ரொம்பவே குழஞ்சி உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம தனியாக வேக வச்சு அதை கடைசியாக சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம முருங்கைக்காய் முள்ளங்கி எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம தேங்காய் சேர்த்ததும் நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு நல்லா ஒரு கரெக்டான திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக நறுக்கி குழம்புல சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் மட்டன் கிரேவி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூடான சாப்பாடு கூடயோ இல்லாட்டி இட்லி தோசை கூடயோ பரோட்டா சப்பாத்தி கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ரெண்டுலேயுமே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.